11th Chemistry Chapter 1 Calculations based on stoichiometry ஓட third question பார்க்கலாம். Question பாருங்க. How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard conditions? என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 gram of calcium carbonate ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கால்சியம் கார்பனேட் எவ்வளோ கிராம் கால்சியம் கார்பனேட் 50 கிராம் அதை வந்து ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க, இது வந்து வால்யூம் எவ்வளோ வால்யூம்னு கேட்குறாங்க. இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கால்சியம் கார்பனேட்னா நமக்கு தெரியும் CaCO3 கால்சியம் கார்பனேட். இதை ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது கால்சியம் தனியாக கார்பன் தனியாக போகும் கார்பன் டை ஆக்சைடு. இப்போது கால்சியமும் கார்பன் டை ஆக்சைடும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இதுதான் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நடக்கிறது. கால்சியம் தனியாக கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே கால்சியம் கால்சியம் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது கார்பன் 1 இருக்குது, இங்கேயும் கார்பன் 1 இருக்குது, அதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, 3 ஆக்சிஜன் அட்டம்ஸ் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 2 பக்கமுமே ஈக்குவல் ஆக்கணும். அதுக்கு நான் இப்போது இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கேயும் ஒரு கால்சியம் ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இப்போது இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதாவது கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது கால்சியம் தனியாக கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்பரை மோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எந்த நம்பருமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை எரிக்கும்போது நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே CO2 முன்னாடி எந்த நம்பரும் இல்லை 1 மோல், இங்கே முன்னாடி எந்த நம்பரும் இல்லைனா 1 மோல். இது ஹீட் பண்ணும்போது இவ்வளோ CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளுக்கு இங்கே கிராமில் கொடுத்துருக்கிறதால நம்ம கிராமில் தான் மாற்றிக்கணும். ஸோ இந்த 1 மோல் கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஃபஸ்ட்டு கிராமுக்கு மாற்றிக்கலாம். CaCO3 இப்போ நம்ம கிராமுக்கு மாற்றலாம். கால்சியம் ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் 3 ஆக்சிஜன், கால்சியம் ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் 3 ஆக்சிஜன். கால்சியமோட அட்டாமிக் மாஸ் 40 ப்ளஸ் கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 3 × 16. இப்போ பாருங்கள், இதை முடித்தியும் 40 + 12 + 16 × 3 48. இதை முடித்தியும் ஆட் பண்ணிங்கன்னா 100 கிராம்ஸ் கிடைக்கும். இப்போது 1 மோல் ஆஃப் CaCO3யோட வேல்யூ 100 கிராம்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி எழுதிக்கலாம் 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட், அதான் 1 மோல். இந்த 1 மோலை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது? 1 மோல் தான். இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு வால்யூம் என்னன்னு நம்ம தெரியணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 மோல் ஆஃப் CO2 ஆக்குபைஸ் a volume of 22.7 liters. இது வந்து ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும். அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 1 மோல் ஆஃப் CO2 ஆக்குபைஸ் a volume of 22.7 liters. அது காமன். அதனால் 1 மோலை வந்து நம்ம வால்யூமில் 22.7 liters அப்படின்னு எழுதிட்டோம். 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எரிக்கும்போது எவ்வளோ வால்யூம்னு தெரியணும். 100 கிராமை ஹீட் பண்ணும்போது 22.7 லிட்டர் வால்யூம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 × 22.7 = 100 × வால்யூம். 50 × 22.7 = 100 மல்டிப்ளை பை நம்மளுக்கு தேவையான வால்யூமை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா எக்ஸ் = 50 × 22.7 / 100. கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல், 2 5s are 10, 11 2s are 22, 0.32s are 6, 5 2s are 10. நம்மளுக்கு ஆன்சர் 11.35 லிட்டர்ஸ். அதாவது 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது 11.35 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்.